நாங்கள் ஏதாச்சும் ஒரு மொழிக்கு நாங்கள் வந்து எதிர்ப்பாக பேசிட்டே இருக்கிறோம். திணிப்புக்கு தான் நாங்கள் எதிர்ப்பாக இருக்கோம். இன்னைக்கு என்ன லாங்குவேஜ் பேசணும்? ஜாவா பற்றி பேசணும், சி பற்றி பேசணுமா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேசணும், ரோபோட்டிக்ஸை பற்றி நாங்கள் பேசுகிறோம். பல பேர் சொல்லுங்க, என்ன சார் NEP-யோட அப்படியே காப்பி அடிச்சிட்டீங்களா? அப்படியே காப்பி பேசணும். இட்ஸ் நாட் இமிடேஷன். அதனால இமிடேஷன் இது இஸ் a unique part of தமிழ்நாடு. Tamil is for our identity and English is for opportunity. நம்மளை நம்பி இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் மக்கள் வீட்டில் நிம்மதியாக உறங்குறாங்க. நாளைக்கு எப்படி எதிர்காலம் இருக்குது நினைக்கிறாங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலும் வெளியிலும் 2 பேர் காவல் காத்துருக்கோம். ஒருத்தையும் கருப்பு சட்டக்காரன், ஒருத்தன் கருப்பு சிவப்பு சட்டக்காரன், 2 பேர் வீட்டிலே பார்த்துருக்காங்க. இதையெல்லாம் உள்வாங்கி கொண்டுதான் எங்களோட பிள்ளைங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு முடியும். அதனாலதான் இந்த கல்வியாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட நம்ம அரசு பள்ளிகள் கிட்டத்தட்ட 4 லட்சம் பிள்ளைங்க நம்ம சேர்த்திருக்கிறோம் என்பது நம்ம அரசாங்கத்துக்கான சாதனை. ஏன் நம்ம தேடி வராங்க? நாங்கள் ஏதாச்சும் ஒரு மொழிக்கு நாங்கள் வந்து எதிர்ப்பாக பேசிட்டே இருக்கிறோம். திணிப்புக்கு தான் நாங்கள் எதிர்ப்பாக இருக்கோம். அந்த திணிப்பு என்று வந்து நாங்கள் தயவு செஞ்சு எங்களுக்கு என்ன தேவையோ நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் 8வது அட்டவணை இருக்கிற 22 மொழியை நம்ம படிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனா திணிக்காதீங்க. நாங்கள் எல்லா மொழியும் பாராட்டுறாங்க. ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்கதான் செய்யும். ஆனால் அந்த மொழி என்பது முற்போக்கு சிந்தனை கொண்டு வரும். பிற்போக்கு பின்னாடி எடுத்துட்டு போயிடக்கூடாது. முற்போக்கு சிந்தனையா இருக்கிற எந்த மொழியாக இருந்தாலும் சொல்றாங்க, என்ன லாங்குவேஜ் இன்னைக்கு என்ன லாங்குவேஜ் பேசணும்? ஜாவா பத்தி பேசணும், சி பத்தி பேசணுமா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசணும், ரோபோட்டிக்ஸை பத்தி நாங்கள் பேசுறோம். ஒவ்வொரு ஆன்லைன் கோர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும். டிஎன் ஸ்பார்க் நம்ம கொண்டு வரணும். இப்படி நாம எல்லாமே ஃபியூச்சரிஸ்டிக்கா திங்க் பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்க? இதிகாசங்கள், புராணங்கள் சார்ந்து நாங்கள் கதை சொல்றோம். புராணங்கள் நடக்கிறத சொல்லி அது மூலமா நம்ம அர்த்தத்தை நாங்கள் வலியுறுத்துறோம். தேவையில்லை நமக்கு. நீங்க லைஃப்ல நாங்க என்ன நினைக்கிறீங்க பாடுறீங்க? பல பேர் சொல்லுங்க, என்ன சார் NEP-யோட அப்படியே காப்பி அடிச்சிட்டீங்களா? அப்படியே காப்பி பேசணும். இட்ஸ் நாட் இமிடேஷன். இட்ஸ் நாட் ஆல் இமிடேஷன். இது இஸ் a unique part of தமிழ்நாடு. நம்ம SCP-யோட நமக்கான பாதையை நம்ம வகுத்து கொடுத்துருக்கோம். நம்ம காப்பி அடிக்கலாம். NEP லாங்குவேஜ்க்கான பாலிசி இருக்குது அப்படின்னு சொன்னா SCP லாங்குவேஜ்க்கான பாலிசி இருக்கும். ஆனா கண்டென்ட் வேற. நீ மூணு பேசணும், எங்களுக்கு 2 மொழியே போதும்னு தான் சொல்லிருக்காங்க. நான் அடிக்கடி சொல்ற மாதிரி தமிழ் இஸ் ஃபார் our identity and English is for opportunity. இதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்று சொல்றது அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. திருப்பி நான் சொல்றேன். இது வெறும் தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்காக மட்டும் இல்லை, பீகார்ல இருக்கிற பிள்ளைங்க சேர்த்து நான் சொல்றேன், UPS பிள்ளைகளுக்கு சேர்த்து சொல்றேன். நாங்க ஒரு மாடல் ப்ரூவ் மாடல் வச்சிருக்கோம்யா, அதை நீங்க பயன்படுத்தியா உங்க பிள்ளையை வெளிநாட்டுக்குலாம் போய் நல்லா சம்பாதிப்பாங்க, இல்ல எங்க பிள்ளையை கையை பிடிச்சு கூட்டிட்டு போவாங்க சொல்வதற்கான ஒரு மாடலாகத்தான் இன்னைக்கு இந்த SCP நம்ம கொண்டு வரோம்.